யுகன் எங்க போலாம்? என்னது அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு அங்க? இப்ப எந்த மாடு கண்ணு போட்டுச்சு? இப்ப பாக்கலாமா? நீ தொடு தொடு யுகன் தொடு தொடு. அப்ப அம்மா தங்கம்மாவை போய் தொடறான் பாரு. சோ பயம் இல்லடா அவனுக்கு. இங்க ஒரு மாடு பாரு. ஓ பெருசு வந்து கண்ணம்மா, அவங்க குழந்தை வந்து தங்கம்மா. சீம்பால் கட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல மெத்துன்னு இருக்கும். பாய் சொல்லிடுறேன், பாய் சொல்லிடுறேன். பாய்னா ஒன்று ஃப்ளைங் கிஸ் தான். மாடு எப்படி கத்தும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஐயோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு. அதனால் அங்கே வந்து சீம்பால் வந்து கிடச்சிது. அதனால் நான் அந்த சீம்பாலை வந்து வாங்கிறதுக்காக நான் போகிறேன். இப்போது நம்ம யுகனும் வந்து மாடு பார்க்கணும் அப்படின்னதுனால நான் யுகனையும் கூட்டிகிட்டு போய் மாட்டையும் பார்த்துட்டு அந்த பாலையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த பால் வச்சு உங்களுக்கு சீம்பால் காய்ச்சி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். யுகன் எங்கே போகலாம்? என்னது அங்கே என்ன இருக்கு? என்ன இருக்கு அங்கே? மே இருக்கு. என்ன இருக்கு? மேன்னா என்னது? போலாமா அங்கே? டெய்லி வந்த உடனே அவனுக்கு தான் வேலை. டெய்லி வந்த உடனே அவன் போய் மாடு கூட்டிட்டு போய் நம்ம காமிக்கணும் யுகனுக்கு. போலாமா? போலாம் போலாம். வாடி தங்கமையில போயிட்டேன். பால் எடுத்துட்டு வரலாமா? என்னது அங்க யுகன்? என்னதுங்க? என்னதுமா? மாடு கண்ணு போட்டுருச்சுடி. எந்த மாடு கண்ணு போட்டுருச்சு? மே எப்படி கத்தும் மாடு? மே மாடு எப்படி கத்தும்? பயமா இல்லையா உனக்கு? பயமா இருக்காதா உனக்கு? இப்ப எந்த மாடு கண்ணு போட்டுச்சு? இப்ப பாக்கலாமா? பாக்கலாமா? மாடு கண்ணு போட்டுச்சுடி தங்கம்மா. இல்ல மாடு கண்ணு போட்டுச்சா? மாடு பாரு. சொல்லுங்க. பயமே இல்லை சுத்தமா உனக்கு? தொடலாமா? அத முட்டிடுச்சுன்னா நீ தொடு தொடு யுகன் தொடு தொடு. அப்ப அம்மா பயம் இல்லையடா யுகன் உனக்கு? சொல்றியா? அதெல்லாம் தொட மாட்டோம். ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்கு. குட்டி மாடு பாரு, கண்ணு குட்டி பாரு, துள்ளுது. எது? அதான் நீ கொடுத்த தங்கம்மாவா? ஓ ஐயோ அது பெருசாயிடுச்சுடா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல அது. பாத்து போடா. அங்க பாரு தங்கம்மாவை போய் தொடறான் பாரு. சோ பயம் இல்லடா அவனுக்கு. இங்க ஒரு மாடு பாரு. இதுதான் இந்த கருப்பு கலர் மாடுதான். அப்ப வந்து இன்னைக்கு கண்ணு போட்டுச்சு. இவருதான் தமிழ். இவருதான் எல்லா மாட்டையும் வந்து பாத்துக்குவாரு. அதாவது மாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆச்சு. வந்து இந்த கொட்டாய் வந்து என்னாச்சு, இந்த சைட்ல இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, மழை ரொம்ப பெஞ்சு அந்த கொட்டாயெல்லாம் விழுந்துருச்சு. தமிழ் ஒரே அழுக. வா தமிழ், எங்க போய் விழுற?
ஒரே அழுக. ஐயோ மாட்டுக்கு என்னதான் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சமாதானம் படுத்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் மாடு கத்துதா? மாடு கத்துதாடி? மாடு எப்படி கத்தும்? மாமா அண்ணன்ட்ட சொல்லு. கத்துச்சா? எப்படி கத்துச்சு? அச்சோ அந்த மாடு பத்தியா பாக்குது. கூட வாங்கிக்கலாமா? சரி, இப்ப கறந்த பால். சரி, இதுல நாங்க வந்து உங்களுக்கு சீம்பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறோம். வா செஞ்சு காமிக்கலாமா? சரி பாய். நாங்க வந்து யுகன் நாங்க போயிட்டு உனக்கு சீம்பால் காய்ச்சி அம்மாச்சி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து தரோம். டாட்டா சொல்லிடு. டாட்டா சொல்லிடு. டாட்டா சொல்லு. அங்க டாட்டா சொல்லிடு. டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லு மேல. டாட்டா சொல்லு. பாய். என்னது சொல்லு? என்னது? ஐயோப்பா. டாட்டா சொல்லுடி. டாட்டா சொல்லுடி. சரி பாய். அந்த மாடு சொல்லலையா? எனக்கு பயமா இருக்கு. நீ போய் தொடுப்போ. நீ போய் தொடு. அது பேர் என்ன? அது பேர் தங்கம்மா. தங்கம்மா. யுகன் அதான் இவன் வச்ச பேரு. கார்த்தி பையன் வச்ச பேரு தங்கம்மா. போய் தொட்டு பாரு உங்க தங்கம்மாவை. போய் தொட்டு பாரு போ. ஓ பெருசு வந்து கண்ணம்மா. அவங்க குழந்தை வந்து தங்கம்மா. கண்டுபிடிச்சிட்டான் அவன். தங்கம்மா கண்ணம்மா. மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிருச்சா? மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிருச்சான். அப்பாவுக்கே தெரியல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். சரி மாடு நாங்க பால் வாங்கிட்டோம். இப்ப கிளம்பிடலாம். போயிட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து எப்படி சீம்பால் காய்ச்சறது அப்படின்ற வீடியோ காமிச்சிடறோம். பாய் சொல்லிடு யுகன். பாய் சொல்லிடு. அங்க கேமரா பார்த்து சொல்லு. பாய். பாய் சொல்லு. பாய். பாய் சொல்லிடுறேன். பாய்னா ஒன்னு ஃப்ளைங் கிஸ் தான். மாடு எப்படி கத்தும் ஒரு வாட்டி சொல்லிடு. ஐயோப்பா. பாருங்க, இன்னைக்கு வந்து நான் இட்லி பானையிலேயே உங்களுக்கு செஞ்சிட போறேன். இப்ப பாருங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்டாண்டு போட்டுடலாம். அப்பதான் அந்த பாத்திரம் உள்ள நிற்கும். உங்களுக்கு இட்லி பாத்திரத்துல வேணாம்னா குக்கர்ல கூட நீங்க வைக்கலாம். விசில் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாம நீங்க செய்யலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதுல தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த பாட்டில்ல வந்து பால் ஊற்றிருக்கே அதை கலந்து ஊற்றுவோம் அப்படின்லாம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சீம்பால் கட்டி வந்து ஒழுங்கா வராது, கட்டியா வராது. அதனால எதுவுமே கலக்கக்கூடாது. இதுல வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்க போறேன். உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், பனங்கல் கண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்க 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம், சுக்கு பொடி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. சுக்கு பொடி 2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 2 ஸ்பூன். கலந்துக்கலாம். இல்லைன்னா அந்த பாலில் வந்து உங்களுக்கு எப்படின்னா அடியிலெல்லாம் ஒரு மாதிரி கற்பாக இருக்கும். அதனால நம்ம இந்த டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் சேர்த்துட்டு வடிகட்டிடலாம். நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு வெள்ளையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா அலசி விட்டு ஊற்றிக்கலாம். அடியில் வந்து சர்க்கரையெல்லாம் இருக்கும். இது வந்து நாட்டு சர்க்கரை அப்படின்றதுனால கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வடிகட்டிக்கலாம். அது இல்லாமல் பாலை வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா கலந்தாச்சு. சுட்டுறோம், அதனால் நான் துணியை வச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி
பாருங்கள், மேலே வந்து ஒரு தட்டை வச்சு மூடிடலாம், இல்லைன்னா வேர்த்து விழுவோம். அதனால் இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதெல்லாம் கிராமங்களில் சின்ன வயசில் சாப்பிட்டது. Ready? பாருங்க, சீம்பால் கட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்ல மெத்துன்னு இருக்கும்.